கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ஸ்தானுக்கு நீங்கள் சென்றால், நம்மளுடைய முன்னோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்றால் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற அழகான ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தராங்க. அந்த சலாத்தினுடைய அமைப்பு, அதனுடைய வாசகங்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த பேச்சுக்களை அங்கு பேசக்கூடாது என்பதையெல்லாம் ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் 975வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஆகியிருந்தார்கள். எவ்வாறு தெரியுமா? எப்பொழுதெல்லாம் கபர்ஸ்தானுக்கு நாங்கள் செல்லுவோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு செல்லக்கூடிய தருணத்திலே அந்த கபர்ஸ்தானிலே முன்னோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே யுஅல்லிமுஹும் இதா ஹரஜு இலல் மகாபிரி அன் யகூல காயிலுஹும், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த கபர்ஸ்தானுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, அதிலிருந்து நாங்கள் முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது எல்லாரையும் பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த மக்பராவிலே அத்துணை நபர்களின் மீது நிலவட்டுமாக என்ற பொருள் அடங்கிய இந்த சலாத்தை நமக்கு சொல்லுவார்கள். அல்லது அவர்கள் சொல்லும் பொழுது நாங்களும் அதையே திருப்பி சொல்லுவோம். இப்படியெல்லாம் பல நிகழ்வுகள் அந்த கபரஸ்தானுக்குள்ளே நடக்கும். கடைசியாக அந்த சலாத்தினுடைய தொடரிலே வைன்னா இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் அல்லாஹ் நாடி இருந்தால் பிக்கும் லாஹிகூன், உங்களை கொண்டு நாங்கள் சேரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் முன்னால் சென்று விட்டீர்கள், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் நாங்கள் பயணத்திலே இருக்கின்றோம். நாங்கள் ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து சேர இருக்கின்றோம் அல்லாஹ் நாடினால். அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விதமான ஆஃபியத்தையும் அல்லாஹ் தருவானாக, மக்ஃபிரத்தை அல்லாஹ் வாரி வழங்கி அருள் புரிவானாக என்ற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமாக, துவாவாக, நம்மளுடைய மரண சிந்தனையை கொண்டு வரும் அமைப்பிலே இது போன்ற சலாத்தினை தெரிவிப்பார்கள் என்பதை புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நம்மளுடைய மார்க்கத்தில் மறந்த விஷயங்கள் நிறைய உண்டு. நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிறைய மறதிகள் இருக்கு. ஆனால் சில அத்தியாவசிய தேவைகளை மறக்கவே மாட்டோம். காலையில் எழுந்து தொழுகையாளிகளுக்கு தொழுகை மறக்காது, அது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச நிஅமத். தொழக்கூடியவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு தொழுகை மறக்காது. பள்ளிவாசலை தேடி போயிடுவாங்க. பள்ளிவாசல் வெகு தூரமாக இருந்தால் வீட்டில் கூட தொழுதுருவாங்க. அல்லது லாட்ஜ் போன்ற இடங்களில் இருந்தாலும் சரி, அங்கேயும் தொழுதுருவாங்க. எப்படியாவது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தொழுகையை நிறைவேற்றிடுவாங்க. அதே போன்று அந்த இபாதத்தை தாண்டி நம்மளுடைய தேவைகளாக இருக்கக்கூடிய அதிகாலையில் எழுந்து பல் துலக்குதல், குளித்தல், ஆடை அணிதல், உணவு உண்ணுதல் போன்ற காரியங்களை நம்ம மிகச் சரியாக மறதி இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வரிசையில் நீங்கள் மரணத்தையும் அனுதினமும் நினைத்து பாருங்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அந்த வரிசையில் அனுதினமும் மரணத்தை நினைச்சு பாருங்க. நம்ம முன்னோர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். மரண சிந்தனை என்பது எல்லா முஃமினிடத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறதில்ல, ஒரு நாள் அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றோம். நமக்கான நிரந்தர வீடு என்பது கபரஸ்தான் என்பதை நாம் நினச்சி பார்க்கணும். அதுலேயும் எந்த கபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இடம் பூமியில் எந்த இடம்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் எங்கே நமக்கு இடம் எழுதி வச்சுருக்காங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அது நம்ம ஊரா, வெளியூரா, வெளிநாடா, அல்லது வேறு ஏதாவது இடமா அப்படிங்கிறது. அதனால் அல்லாஹ்கிட்ட எப்பொழுதுமே சரி, மரண சிந்தனையோடு நம்ம இருந்தாலும் சரி, நல்ல மரணத்தை நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கணும். முதல் செய்தி, நல்ல மரணத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. அதனால தான் சுபுகில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஹுஸ்னுல் ஹாத்திமான்னு கேட்குறோம். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அரபு சொல்லுக்கு நல்ல மரணத்தை கொடு ரஹ்மானே, கேவலமான மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, அதே போன்று திடீர் மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, விபத்துக்கள் போன்ற மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, இது போன்ற கொடூர கோர விபத்துக்கள், திடீர் மரணங்கள், இப்படி இருக்கக்கூடிய அந்த மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்பதை தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அந்த சொல்லின் மூலியமாக நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டுட்டே வர்றோம். அப்போ மரண சிந்தனையும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும், நல்ல மரணத்தையும் அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதே நேரத்தில் எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு அல்லாட்ட கேட்கக்கூடாது. இது ஹராம். நான் இறந்து போகணும், எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு கேட்கறது நம்ம மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மரணத்தை யாருமே அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடாது. நீடித்த ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ வைப்பாயாக என்று தான் கேட்கணும். இதெல்லாம் மார்க் நமக்கு சொல்லித்தருது. நீடித்த ஆயுளோடு எங்களை வாழ செய் ரஹ்மானே, ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ செய் ரஹ்மானே அப்படின்ட்டு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன செய்ய, உலக மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம கேட்கணும். அதே நேரத்தில் மரணத்தை நினைத்து பார்த்து நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தணும். அதைத்தான் சொல்லுது. மரணத்தை நினை, மரணம்னு ஒன்று இருக்கு, அங்கே நம்ம எல்லாரும் போக போகிறோம், அதை நினைச்சு பார்த்து நம்முடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்று தவிர அங்கு நடக்கக்கூடிய கொடூர கோர காட்சிகளை நினைத்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து வெளியில் வர வேண்டுமே தவிர அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பாதுகாப்பை தேட வேண்டுமே தவிர சுத்தமாக நினைப்பே இல்லாமல் இருப்பது என்பது கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க இமாம்கள், ஜனாசா விட்டால் நீங்கள் அந்த ஜனாசாவோட போங்க, ஜனாசாவோட போங்க. ஏன் தெரியுமா, அங்குள்ள நிலைமைகள், அங்கு அடங்கப்பட்ட அந்த காட்சிகள், அந்த கபருடைய அமைப்புகள், எப்படி தொழுகை நடக்கிறது என்ற அந்த விஷயங்கள், துவாக்கள், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தாதான் தெரியும் அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க. நிறைய நம்மள என்ன செய்கிறோம், ஜனாசா பள்ளிவாசலுக்கு போன பின்னாடி தொழுகை நடந்தாலும் நம்ம பள்ளிவாசலுக்கு வெளியில் நிற்கிறோம், பள்ளிவாசலுக்கு வெளியில் நிற்கிறோம், தொழுகையே உள்ள தொழுகை கூட போகிறதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபிமொழியில் சொல்லுவாங்க, 40 பேராவது நீங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறீங்க குறைஞ்சபட்சம். நம்ம ஒரு மூமினுக்கு உதவி செய்ய போகிறோம். எப்படி உதவி செய்ய போகிறோம், ஒரு முஃமின் மரணம் அடைஞ்சு அவர் ஜனாசாவை முற்படுத்தும் பொழுது நம்ம எல்லாரும் 40 பேர் சேர்ந்து அந்த ஜனாசாவில் ஹாதிர் ஆகிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தான் அந்த ஜனாசாவை பொருந்தி கொண்டு அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான், சுவனபதியை தருகின்றான். ஜனாசா விட்டால் அந்த ஜனாசா குறித்து நல்ல பல விஷயங்களை பேசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்டதாகவே இருக்கட்டுமே, இறந்தவர் கெட்டவராகவே இருக்கட்டும், ஆனால் அவர் குறித்து அந்த கெட்டதை எல்லாம் போக்கிட்டு நல்ல விஷயங்களை பேசுங்க. உங்களுடைய பேச்சினுடைய மெஜாரிட்டி அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எப்படி நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். அந்த வாக்கின் மூலியமாக நிற்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அந்த அடிப்படையில் கபராக இருக்கட்டும், கபரிஸ்தானாக இருக்கட்டும், ஜனாசாவாக இருக்கட்டும், அந்த சிந்தனை நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்ற இந்த துவாவை உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இந்த மக்பராவிலே, இந்த கபர்ஸ்தானில் அடங்கி இருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது நிலவட்டுமாக. நாங்கள் வர இருக்கின்றோம், நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க. அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நாங்கள் மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் நாங்கள் கேட்கின்றோம். அதே போன்று அந்த ஜனாசாவினுடைய
அந்த கபருஸ்தானுடைய அந்த இடத்தை விட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும் பொழுது, நுழையும் பொழுது சலாம் சொல்லிடணும், வரும் பொழுது என்ன செய்யணும், நம்ம சலாத்தை சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறத ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கபரு குறித்து, மையத்து குறித்து, கபருஸ்தான் குறித்து, ஜனாசா குறித்து பல்வேறு தகவல்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீருங்கிறான். ஏதோ சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டா ருசி இருக்குமா இல்லையா? பிரியாணி அது இதுன்னு உணவு, உயர்தர உணவுகள் சாப்பிடும் பொழுது நாக்குக்கு ருசி இருக்கும். அந்த ருசி மௌத்தாப்போ, அந்த மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் ரூஹை வாங்கக்கூடிய அந்த ருசியையும் நீங்கள் அடைவீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அனைத்து வழிமுறைகளையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல மூமின்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு நம் எல்லோரையும் நீடித்த ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்வோடு, பூரண ஈமானோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும், நம் குடும்பத்தையும், அகில முஸ்லிம்களையும் அல்லாஹ் வாழச் செய்து அருள் புரிவானாக. ஜன்னத்துல் பகீயிலே கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் அடங்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான்.